ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இப்போ நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பார்த்தீங்கன்னா, நம்ம தினசரி உணவில் பல விதமான முறையில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இதோடைய சுவையும் ஆரோக்கியமும் மிகவும் அதிகம். இதில் இருக்கிற ஆரோக்கியத்தை பற்றியும் மற்றும் அதில் இருக்கிற சத்துக்களை பற்றியும், இதை நம்ம சாப்பிடுவதால் நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கிறது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தேங்காயை பார்த்தீங்கன்னா நம்ம பலவிதமாக பயன்படுத்துகிறோம். நம்ம தேங்காயை மட்டும் யூஸ் பண்ணாமல் அதை பயன்படுத்தி தேங்காய் பால் எடுத்தும் நம்ம நிறைய சைவ உணவுகளுக்கும் சரி அசைவ உணவுகளுக்கும் சரி இதை நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம். வாங்க இப்போ இதில் இருக்கிற நன்மைகளை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த தேங்காயில் எம்சிடி என்ற கொழுப்பு இருக்கிறதால இது நம்ம உடலுக்கு உடனடியாக நல்ல எனர்ஜியை கொடுக்குது, அதாவது ஆற்றலை நல்லா கொடுக்குது. அதனால நம்ம உடல்ல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பை எல்லாம் இதை கரைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப சோர்வா இருக்கிறவங்க இதுல இருக்க தேங்காய் பாலை எடுத்து குடிக்கும்போது நம்ம உடலுக்கு உடனடியா நல்லா ஒரு எனர்ஜி கிடைக்க ரொம்ப அதிக வாய்ப்பு இதுல இருக்கு. இந்த தேங்காயில இருக்கிற பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல நீர் சத்துக்களை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இது ரொம்ப உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த தேங்காயில இருக்கிற நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதே மாதிரி நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தேங்காயில இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கிற வெப்பத்தை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. அதே மாதிரி நீங்க டயட்ல இருக்கிறீங்க, வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க சமையல்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்யலாம். அதே மாதிரி தேங்காய் பால் எடுத்து நீங்க சாப்பிடலாம். இதுல நீங்க செய்யும்போது அதிகமான எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல தேங்காய் பால்ல சர்க்கரையை கலந்து குடிக்கக்கூடாது. இந்த மாதிரி உங்க வெயிட் லாஸுக்கு இதை ரொம்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க தேங்காய் நல்லா துருவிட்டு அதையும் நீங்க உங்க சமையல்ல சேர்த்துக்கும் போது உங்களுக்கு தேவையான நல்ல சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல இருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணாம நம்ம குடிக்கலாம். அதுல நம்ம உடல்ல வெப்பத்தை குறைக்கிறதுக்கும் சோர்வுகளை நீக்கிறதுக்கும் நம்ம உடல் உடனடியா ஒரு புத்துணர்ச்சி அடைகிறதுக்கும் இந்த தேங்காய் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை நம்ம சரியான முறையில பயன்படுத்தும் போது நம்ம உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்புக்கள் அவ்வளவு அதிகமா இதுல இருக்கு. ஆனா இது அளவுக்கு மீறி அதிகமா சாப்பிடும்போது நம்ம உடல்ல தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் சேர வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு உணவா இருந்தாலும் அதை அளவோடு பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. அதே போல நம்ம உடல்ல சில அலர்ஜி ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த தேங்காவை நம்ம பயன்படுத்தும் போது அலர்ஜிகளை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்ம சருமத்துல ஏதாவது எரிச்சல் இருக்கும். சில பேருக்கு எப்பவுமே அரிப்பு இருந்துட்டே இருக்கும். ஏதாவது அரிக்கும், கையில கால்லன்னா அரிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி எரிச்சல் அரிப்பு இருக்கிறவங்களும் இந்த தேங்காவை சாப்பிடும்போது அந்த பிரச்சனைகளும் குணமாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த தேங்காயை பயன்படுத்தி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். தேங்காய் துருவல் பண்ணி நீங்க பயன்படுத்திக்கலாம். குருமா செய்யும் போது நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேங்காய் தண்ணியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுல பலவிதமான நன்மைகளும் ஆரோக்கியமும் அடங்கி இருக்கு. இந்த தேங்காயில பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வைக்கும் போது எந்த ஒரு காரக்குழம்பு வைக்கும் போதும் இறக்கும் போது கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்துட்டு இறக்கணும்னா அந்த குழம்புடைய டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா முக்கியமா நம்ம வயிற்று புண்களை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வயிறு புண்கள், அதே மாதிரி அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு, வயிறு அல்சர் ப்ராப்ளத்துல இருக்கு, எரிச்சல் இருக்கு அப்படின்றவங்க காலையில வெறும் வயிற்றுல தேங்காய் பாலை குடிக்கும்போது உங்களுக்கு அந்த எரிச்சல் எல்லாம் குறைய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அல்சர் ப்ராப்ளம் கூட குணமாகிறதுக்கு இந்த தேங்காய் பால் அவ்வளோ ஒரு மருத்துவ நன்மைகள் நிறைஞ்சு இருக்கு. இப்போ நம்ம தேங்காவை பத்தி அதுல இருக்கிற பல நன்மைகளையும் சத்துக்களையும் பற்றி விவரமா பார்த்தோம். இது உங்களுடைய ஆரோக்கியத்தை கண்டிப்பா மேம்படுத்த உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம செரிமானத்தை சீராக்குறதுக்கும் உங்க மனநிலையை நல்லா சரியாக வைத்திருக்கிறதும் உடல் ஆரோக்கியமா பராமரிக்கிறதுக்கும் இந்த தேங்காய் ரொம்ப உதவியா இருக்கு. இந்த தேங்காயை உங்க உணவுல தினந்தோறும் பயன்படுத்திட்டு வாங்க. இதுல பலவிதமான நன்மைகள் இருக்கிறதால உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.